என்னோடய பேர் தயாளன். எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ், சாதா லைனிங் ப்ளவுஸ். ப்ளவுஸோட கை லைனிங் அட்டாச்மெண்ட் பண்ணுறேங்க. லைனிங்கோடு சேர்த்து ஒரு ஃபினிஷிங்கான அட்டாச்மெண்ட் இது. நீங்கள் எப்படி சொல்லிங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம். புக்ஸ் பட்டிக்கான லைனிங் அட்டாச். இது நானே தைக்கிறதால கொஞ்சம் வந்து ஏறக்குறைய இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி தைக்கிறதால இப்போது நம்ம வேறு எங்கன்னா கட்டிங் கொடுத்தோம்னா ஃபினிஷிங்காக கட் பண்ணி 2 பீஸு ஒரே அளவில் கொடுத்துட்டோம்னா இந்த பிசுறு கட் பண்ணுற வேலை இருக்காது. அடுத்ததாக பெல்ட் பீஸ். கீழே ஒரு லைனிங் துணி, மேலே ஒரு ப்ளவுஸ் கிளாத், அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக தைக்கிறோம். நாம் தைக்கிற மாடல் எப்படிங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா அந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 4-5 விதமான மாடல்கள் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் எப்படி தைக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு அடப்பு தையல் போட்டுக்கலாம். ஃபினிஷிங்காக கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக ஃப்ரண்ட் பீஸ். இதை பார்த்தீங்கன்னா லைனிங் அண்ட் ப்ளவுஸ் பீஸ் ரெண்டுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறது. ஒரு குதிரை அளவுக்கு, இது வந்து ஒரு டாப் ஒரு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவு நம்ம கரெக்டாக சரியாக தைக்கணும். முழுக்காத அளவுக்கு க்ளீன் பண்ணி அழகாக தைக்கணும். ஃப்ரண்ட் பீஸை லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு பீஸரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாட் பிடிக்க போகிறோம். எனக்கு ரெகுலராக தைச்சி பழக்கன்றதுனால இது வந்து டாட் அளவு பார்த்துட்டேன். அதனால் மார்க் இல்லாமல் நான் அப்படியே டாட் பிடிக்கிறேன். மற்றபடியாக தச்சு வச்சுருக்க இந்த பெல்ட்டை வந்து இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். பெல்ட்டோட ஃபினிஷிங் ரெடி. இப்போ நம்ம வேறு நாள் இதுக்கு மேலேயும் தையல் போடலாம். ஆனால் நாங்கள் இது இந்த மாதிரி தைக்கிறதுல தேவைப்பட்டால் தைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் கச்சா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஆப்போசிட் ஃப்ரெண்ட் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஊப்பட்டியை அட்டாச் பண்ணுறோம். எப்போவுமே நான் வந்து ரைட் ஹேண்டில் தான் ஊப்பட்டிக்கான அட்டாச் பண்ணுறேன்.
ஐப்பட்டி ஊக்ஸ் மாட்டக்கூடிய பகுதி. இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி தைக்கிறோம். நான் வந்து இந்த மாதிரி இந்த பகுதியை சரியாக வச்சுட்டு கொஞ்சம் எச்சு கம்மியாக வரும்போது ஒன்று அதை வந்து நாங்கள் சரி பண்ணிக்குவோம். இந்த கச்சாவை கட் பண்ணி சரியாக வச்சு அளவு துணி எங்கள் கூடவே இருக்கிறதால நாங்கள் அளவு பார்த்து இதுக்கான இடுப்போட அளவை சரி பண்ணிக்குவோம். வைக்கும்போது பச்சை பின்னாடி கிளியராக இருக்கணும். அப்பப்போ நம்ம சரி பண்ணக்கூடாதுன்னு முதல்ல ஒரு முறை ஜாக்கிரதையாக இப்படி அளவு வச்சு நாங்கள் பார்க்கணும். நம்ம பேக் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் லைனிங் கூட சேர்த்து. உள்ள லைனிங்கை 1 இன்ச்சு மடிச்சிருக்கோம். இதோட பீஸ் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு வச்சுட்டு மெதுவாக பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இன்னும் கூட நம்ம சரியாக தைக்க முடியும். இது பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டோம். போட்டு இப்படியே திருப்பிட்டு இந்த லைனிங் மேலே ஒரு அட்டாச் பண்ணி லைனிங்கும் ப்ளவுஸ் துணியும் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ பின்பகுதியிலே டாட் எனக்கே தெரிஞ்ச அளவு ஷோல்டரில் பாயிண்ட்லேருந்து ஒரு பாதியாக பிரித்து ஒரு டாட் இந்த அளவுக்கு போட்டு ரெகுலராக எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் அதுக்கும் அதே மாதிரி பண்ணுறோம். 2 டாட் ரெண்டுமே சம அளவில் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் லைனிங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். பிசுறு இல்லாமல் செய்ய போகிறோம். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ திருப்பி உண்டால வச்சு ஒரு குதிரளவு தையல் போட்டோம்னா அந்த அடப்பு இப்போ நம்ம கையை அட்டாச் பண்ண போகிறோம். கையோட அளவும் ஆம்பளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு சரியாக வரையுது. இப்போ தைக்க போகிறோம். நாங்கள் கையோட அளவு பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவேன். இப்போ நமக்கு எந்த பக்கம் மிஸ் ஆகாமல் இருக்கோ ஷோல்டர்லேருந்து கை அளவு கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். ஃப்ரண்ட் பேக் எந்த பக்கம் வேணாலும் அது அட்ஜஸ்ட் ஆகிடும். சிக்காவும் அளவு கரெக்டாக வருது. நம்ம 2 கையை அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2 சைடையும் அட்டாச் பண்ண போகிறோம். 2 சிக்காவும் இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் பீச்சில். சைடில் எப்போவே வந்து நாங்கள் 3 தையல் போடுவோம்.
குறைஞ்சபட்சம் 2 தையலாச்சும் போடுவோம். இந்த குதிரை அளவுன்றது இதை விட சில பேர் கம்மியாக கேட்பாங்க, அளவுகள் கம்மியாக போடுவாங்க தையல்ட்டு. சில பேர் கொஞ்சம் அதிகமாக கூட கேட்பாங்க, 3 தையல் கூட போட வைப்பாங்க. இப்போ நம்ம 2 சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அளவு துணி நம்ம கூட இருக்கிறதால இடுப்போட அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வச்சு பார்த்தோம், பக்கத்துக்கு சரியாக இருக்குது அளவு துணி. அவ்வளோதான், ஓகே. எங்கள் பகுதியில் இந்த மாதிரி தான் பைப்பிங்க்கு தேவையான அளவு பீஸை வச்சு ஒரு ஓரம் தைச்சிட்டு கழுத்துக்கு வச்சு தைக்க போகிறோம். பைப்பிங் தைக்கிறோம், குதிரை அளவு வச்சு நாங்கள் தைச்சிட்டு வருவோம். அப்புறம் மடிச்சு தைக்க போடுறோம். பைப்பிங்கை மடித்து மேலே தள்ளி போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பைப்பிங் மேலே ஏறாமல் இருக்கிறது தான் நல்லது. இதுக்கு தனி குதிரை போட்டு நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும். எங்கள் இடத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த அளவுக்கான பைப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தைக்கலாம். கயிறு பைப்பிங் இருக்கும்போது குதிரை மாற்றி தைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மிஷின் இருக்கணும். மிஷின் சின்ன ஏதாச்சும் கொஞ்சம் குதிரை ப்ராப்ளம் இருந்தாலும் கரெக்டாக வராது. நம்ம ஓப்பட்டி தைக்க போகிறோம். ஐப்பட்டி 5 தோராயமான அளவுனால நம்மளுக்கு தைச்சு பழகலாம். தோராயமாக தைக்கிறோம். மார்க் பண்ணி தைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கிளியராக இருக்கும். இப்போது ப்ளவுஸ் முடிஞ்சிருந்தது. பேக் சைடு நெக் பார்த்துக்கணும்.